ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து சில கால்ஸ் கொடுத்தேன். அந்த கால்ஸ் எல்லாமே பிளாக் பஸ்டர் கால்ஸ், எல்லாமே தேர்ட் டார்கெட் இன்னைக்கு அச்சீவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி லைவாக ஒரு கால் கொடுத்தேன். அது கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் இன்னைக்கு ஒரே நாளில் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நாம் இந்த வீடியோவுடைய எண்டில் நாம் பார்க்கலாம், எந்தெந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு என்பதை. இப்போ முதல்ல நம்ம வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் உடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி முதல்ல பார்க்கலாம். நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து 21,510க்கு மேலே பை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அல்டிமேட் டார்கெட் 21,600 லெவல் கொடுத்தேன். பட் இன்னைக்கு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 21,593 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 70-80 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி வந்து சரியான செல்லிங் ப்ரெஷர் வந்து 21,070-90 கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து எப்படி வந்து நிஃப்டி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நாளைக்கு வந்து நிஃப்டியுடைய முக்கியமான புள்ளிகள் 21,230 ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், 21,70 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல், அதுக்கப்புறம் 29,50 வந்து இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் தான் நிஃப்டி இது. ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின் பண்ணி இந்த 21,070 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். செல் பிலோ 2170. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 40 பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வைங்க. டார்கெட் வந்து 21,020, அல்டிமேட் டார்கெட் வந்து 20,950. ஸோ இந்த லெவலில் வந்து நீங்கள் அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். நாளைக்கு சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 2170 பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் நிஃப்டி செல் பண்ணலாம். இது வந்து முதல் சினாரியோ. சப்போஸ் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி அந்த 21,230 இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த லெவல் கிட்ட வந்து இங்கே வந்து நிஃப்டி சஸ்டெயின் ஆகிச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பேட்டர்ன், எந்த மாதிரியான ஃபார்மேஷன் ஆகுது இங்கே என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அங்கே நெக்லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், குறிப்பாக வந்து இந்த டபுள் டாப்பு, ஹெட் அண்ட் ஷோல்டர் இதெல்லாம் வந்து டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, நீங்கள் நெக்லைன் பிரேக் பண்ணிச்சா நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 40 பாயிண்ட்ஸ், இனிஷியல் டார்கெட் வந்து இங்கேருந்து 40 50 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த லெவல், அதாவது 21,070 லெவல் வந்து நீங்கள் அல்டிமேட்டாக வைக்கலாம். ஸோ 21,230 கிட்ட ஏதாவது நெகட்டிவான கேண்டில் ஃபார்ம் ஆச்சோ இல்லை ஏதாவது பேட்டர்ன் நெகட்டிவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து கேப் டவுன், அதாவது 20,950 லெவல் இது கிட்ட வந்தது அப்படின்னா என்ன செய்யறதுன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு புல்பேக்குக்கு. புல்பேக்கில் வந்து இந்த இடத்துல புல்பேக் வந்து இங்கே என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து ஒரு அதாவது டபுள் டாப் பேட்டர்னோ இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் செல் பண்ணலாம். இந்த லெவலில் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம், டார்கெட்டை வைக்கலாம். சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து கூட நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பை பண்ணலாம். இந்த ஒரு 30-40 பாயிண்ட்ஸ், இந்த 21,950க்கு கீழே ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸை வச்சு கூட நீங்கள் பை பண்ணலாம். இதை வந்து டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் 48,025க்கு மேலே போனால் பேங்க் நிஃப்டியை வந்து பை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் 48,166 வரை, அதாவது 150 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்தேன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ 166 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து சாலிடாக அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 47,920 கிட்ட வந்து நான் செல் கொடுத்தேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் ஒரு 11:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து லைவ்ல வந்து நான் செல் சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 47,640 கொடுத்தேன். பட் அல்டிமேட் டார்கெட் 47,200 அப்படின்னு நான் சொன்னேன் என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில். ஸோ அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 47,640 வரைக்கும் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு மிகப்பெரிய ஃபால், ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஆல்மோஸ்ட் 47,200 லெவல் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் அந்த ப்ரூஃபை நான் வந்து அனுப்பியிருந்தேன். நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே சஸ்டெயின் ஆகி, அதாவது 47,200 லெவல் கிட்ட சஸ்டெயின் ஆகி இதை பிரேக் பண்ணி, அதாவது 47,200 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் வந்து 46,800 இல்லை 850. இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். இல்லை இன்டர்டேல வந்து ஒரு 100 புள்ளிகள் வந்தாலே ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா 4700 வந்தாலே நீங்கள் ஒரு வாட்டி புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது இது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்து இங்கே என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது 47,640 அந்த லெவல் கிட்ட. ஸோ சப்போஸ் இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்னோ இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சுன்னா, ஒன்ஸ் அந்த பேட்டர்னில் ஏதாவது நெக்லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா உடனே நீங்கள் திருப்பியும் பேங்க் நிஃப்டியை தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இனிஷியல் டார்கெட் வந்து 150 லெவல், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,200 லெவல். இந்த லெவலில் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது நெகட்டிவ் கேண்டலோ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து இப்படியே பேங்க் நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகி இங்கே ஏதாவது ஒரு நல்ல பேட்டர்ன், அதாவது டபுள் பாட்டம் பிரேக் அவுட், இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டோ இல்லை இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டோ இந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க. 1:1, 1:2, 1:4 நீங்கள் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ அல்டிமேட் வந்து இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம், 47,200 லெவல் வரைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ், நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸ் எப்படி போகும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து வராக் இன்ஜினியரிங். ஸோ வராக் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ண முடியல. நாளைக்கு இந்த ஸ்டாக் இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தாராளமாக பை பண்ணுங்க. பை அபோவ் 353, ஸ்டாப் லாஸ் 553, ஸ்டாப் லாஸ் 545, டார்கெட் வந்து 558, 563 அண்ட் 570. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 545 ஸ்டாப் லாஸை வச்சு பை வராக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து JSW ஸ்டீல். ஸோ இந்த JSW ஸ்டீலை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஓப்பன் ஆகி நல்லா கிராஸ் ஆயிருக்கு, நல்லா ஒரு கேஷ் ஆகிருக்கு செல்லிங் ப்ரெஷரில். பட் லாஸ்ட் ஒரு 2 இல்லை 3 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா பை பண்ணுங்க. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக JSW செல் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நிறைய தடவை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து JSW ரெஸ்பெக்ட் பண்ணுது. எப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருதோ ஒரு ஷார்ப் ரேலி வந்து இந்த ஸ்டாக்குக்கு வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிட்ட வந்தவொடனே ஒரு ரேலி, திருப்பி இங்கே வந்துச்சு ஒரு ஸ்ட்ராங் ரேலி, திருப்பி ஆல்மோஸ்ட் கிட்ட இல்லைன்னா கூட கொஞ்சமாவது கிட்ட வந்து திருப்பி ரேலி, அங்கே திருப்பி அதே மாதிரி ஒரு டச் ஆகி ஒரு பெரிய ரேலி. ஸோ நாளைக்கு வந்து அதே மாதிரி ஒரு ரேலி வரலாம். அதனால தான் இந்த ஸ்டாக்கு இதுக்கு மேலே நான் உங்களை பை பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஹிந்து பெட்ரோ. ஹிந்து பெட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான
ஃபார்மேஷனாக இருக்குது, அதாவது டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டுமல்ல இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், செல் பண்ணலாம். அதாவது இந்த லெவல் பிரேக் பண்ண செல் பண்ணலாம். சப்போஸ் மிஸ் ஆகி இந்த லெவல், ஏன்னா எப்போவுமே வந்து இந்த லெவல் கிட்ட வந்தால் ஒரு புல் பேக் வருது. ஸோ இந்த லெவல் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த லெவல் கிட்ட வந்துச்சு, அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த லெவல் கிட்ட வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இந்த லெவலை வந்து டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ செல்லிங் வந்து இது கீழே நான் கொடுத்துருக்குற லைவ் மார்க்கெட் ஏதாவது மேலே போச்சு இல்லை அது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் என்பதை. இந்த பெட்ரோ செல் பிலோ 363, ஸ்டாப் லாஸ் 368, டார்கெட் 360, 356 அண்ட் 350. இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 368 ஸ்டாப் லாஸை வச்சு செல் இந்த பெட்ரோ. அடுத்த ஸ்டாக் வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ். டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில், நீங்கள் பார்க்கலாம், ஒரு கப் அண்ட் ஹேண்டில், இன்வெர்ஸ் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது கப்பு, இது வந்து ஹேண்டில். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு புல் பேக் வந்தது, இந்த லெவல் கிட்ட வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா திருப்பியும் செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 1958, அதாவது இந்த ரேஞ்சு தான் 1950, இந்த ரேஞ்சு வந்து செல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 1971, டார்கெட் வந்து 1950, 1943 and 1925. இந்த 3 டார்கெட் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணுங்க. சப்போஸ் இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஹேண்டில் இது பிரேக் பண்ணிச்சு, அதாவது இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா பை பண்ணலாம். அதாவது 19,999, அதாவது 2000 லெவல் கிட்ட வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், திருப்பியும் வந்து டிவிஎஸ் மோட்டாரை பை பண்ணலாம். 2000 லெவல். கிட்ட வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக டிவிஎஸை வந்து பை பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் லாஸும் டார்கெட்டை நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறோம். செல் மட்டும் இங்கே கொடுத்துக்கிறேன், இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவலில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இங்கேருந்து இது ஜூம் ஆகிருக்கு, புல் பேக் கழிச்சிருக்கு. நாளைக்கு இந்த ஸ்டாக் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுட்டு நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது, இந்த கேப் ஃபில் பண்ணால் கூட இந்த ஸ்டாக் வரலாம். ஸோ செல் பிலோ 1944, ஸ்டாப் லாஸ் 1955, டார்கெட் 1939, 1934 and 1925. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 1955 ஸ்டாப் லாஸை வச்சு செல் HDFC. அடுத்த ஸ்டாக் வந்து ICICI பேங்க். இந்த ICICI பேங்க் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு அருமையான ஹாரிசான்டல் சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகிருக்கு. இது கூட வந்து ஒரு எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு ஆல்ரெடி இந்த லெவலில் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு புல் பேக் வந்து திருப்பியும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை திருப்பியும் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ செல் பிலோ 1008, ஸ்டாப் லாஸ் வந்து 1020, டார்கெட் 1000, 995 and 995. ஸோ இந்த 3 டார்கெட்டை பிளான் பண்ணுங்க. 10-20 ஸ்டாப் லாஸை வச்சு செல் ICICI பேங்க். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன ஸ்டாக்ஸை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நான் கொடுத்த சில ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்பதை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, பேங்க் நிஃப்டி நான் சொல்லிட்டேன். இப்போ ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BSE நான் கொடுத்துருந்தேன். BSE பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து இதை பிரேக் பண்ண ஆல்மோஸ்ட் 3 டார்கெட், அதாவது 2455 வரைக்கும் இந்த ஸ்டாக் போயிருக்கு. இந்த ஸ்டாக் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2466 வரைக்கும், அதாவது 68 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 67 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு இன்ட்ரடேல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா UBL கொடுத்துருந்த UBL கூட பார்த்தீங்கன்னா UBL ஒரு இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ண சொல்லியிருந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1762 வரைக்கும் போயிருக்கு.
ஸோ இது கூட ஒரு சூப்பர். இது எல்லாமே வந்து மார்னிங் தான் போயிருக்கு. நான் கொடுத்த டார்கெட் 45, ஆனால் ஹை வந்து 67 வரை போயிருக்கு. யூபிஎல் 1717லேருந்து 1747, இது ஒரு 30 பாயிண்ட் இது இன்ட்ரெடில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டாடா கம்யூனிகேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டாடா கம்யூனிகேஷனில் வந்து 1782 கீழே செல் பண்ண சொல்லியிருந்த டார்கெட் 1745, ஆனால் லோ பாருங்க 171700, ஆல்மோஸ்ட் 82 புள்ளிகள் இன்ட்ரடேலேயே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து அதானி போர்ட் கொடுத்துருந்த அதானி போர்ட் எல்லாமே வந்து தேர்ட் டார்கெட் இன்னைக்கு சூப்பராக அச்சீவ் ஆச்சு. அதானி போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல் பிலோ 1068 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 1040 சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன டார்கெட் பார்த்தீங்கன்னா 1005, ஆல்மோஸ்ட் 62 புள்ளிகள் அதானி போர்ட்டில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏசிசி நான் கொடுத்துருந்தேன். ஏசிசி பாருங்க எப்படி இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்ட்டு. ஏசிசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் பண்ண செல் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது 2200 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 2150 சொல்லியிருந்தேன். பட் டார்கெட் எங்கே ஆச்சு 2070, ஆல்மோஸ்ட் 130 புள்ளிகள் இந்த ஸ்டாக்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. 130 புள்ளிகள், சரியான ஜாக்பாட் இல்லைங்களா? அடுத்தது வந்து ஜிண்டால் ஸ்டீல் சொல்லியிருந்தேன். ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா 722 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 705 கொடுத்தேன். ஸோ லோ பார்த்தீங்க அப்படின்னா 693, அங்கே ஒரு 22, இங்கே ஒரு 7 புள்ளிகள், ஆல்மோஸ்ட் 29 புள்ளிகள் ஜிண்டால் ஸ்டீலில் மட்டும் கிடைச்சிருக்கு. இது எனதர் ஜாக்பாட் கால் இல்லைங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ கொடுத்துருந்தேன். ஸோ இண்டிகோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2945 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2900 கொடுத்தேன். பட் இங்கே லோ பாருங்க 2844. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 புள்ளிகள் இண்டிகோவில் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டர் நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு 10 புள்ளிகள். அதுக்கப்புறம் ஜிஎன்எஃப்சி சொல்லியிருந்தேன், அதுவும் தேர்ட் டார்கெட்டு அச்சீவ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் பஸ்டர் டே அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்கும் தேர்ட் டார்கெட்டு பியாண்ட், தேர்ட் டார்கெட்டுக்கு மேலே இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு டெய்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe. Thank you for watching.